8. மன்மதனின் வருகையும் தேவர்களின் சூழ்ச்சியும். ஈசனின் யோகத்தை கலைக்க தேவர்கள் மன்மதனை காமதேவன் அழைத்தனர். மன்மதன் முதலில் அஞ்சினான். ஈசனின் கோபத்திற்கு நான் பலியாகி விடுவேனே என்று வருந்தினான். ஆனால் தேவர்கள் உலகை காக்க உன் தியாகம் தேவை என்று வற்புறுத்தவே மன்மதன் தன் கரும்பு வில்லோடும் மலர்கனைகளோடும் கைலாயம் சென்றான். 9. காமதகனம். மன்மதன் எரிப்பு. கைலாயத்தில் பார்வதி தேவி ஈசனுக்கு மலர் தொடுத்து கொடுத்து கொண்டிருந்த சமயம் பார்த்து மன்மதன் தன் வசந்த கணையை ஈசன் மீது எய்தான். ஈசனின் தவம் கலைந்தது. கோபமுற்ற ஈசன் தன் நெற்றிக் கண்ணை திறக்க அதிலிருந்து வெளிப்பட்ட தீ மன்மதனை பொசுக்கி சாம்பலாக்கியது. இதை கண்ட ரதி தேவி அழுது புலம்பினாள். 10. 6 சுடர்களும் முருகப்பெருமான் தோற்றமும். மன்மதன் எரிந்த பிறகு தேவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்கி ஈசன் இறங்கி வந்தார். அவரது நெற்றிக் கண்ணிலிருந்து 6 ஒளிப்பிழம்புகள் நெருப்பு பொறிகள் வெளிப்பட்டன. அந்த சுடர்கள் சரவண பொய்கையில் 6 குழந்தைகளாக மாறின. அவர்களே பின்னாளில் ஒன்றிணைந்து முருகப்பெருமானாக ஆறுமுகன் அவதரித்து சூரபத்மனை அழிக்கப் போகும் நாயகனாக உருவெடுத்தார். இந்த